நடிகை ரோஜாவோட திமிர அடக்க நினைச்ச விஜயகாந்த் ஓப்பனாவே சொல்லவும் செஞ்சிருக்காரு. கேப்டன் புரட்சி கலைஞர் அப்படின்னு மக்களால கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் போன 2023வது வருஷம் உடல்நல குறைவால உயிரிழந்தாரு. அவரு உயிரோடு இருந்தப்போ அவரை கடுமையா எதிர்த்தவங்க கூட அவர் இறந்த பின்னாடி கலங்கி போனாங்க. அது மட்டும் இல்லாம அவர் உயிரிழந்ததுல இருந்து அவரை பத்தின புது புது தகவல்களையும் அவரோட பணியாற்றினவங்க சொல்லி அவர் மீதான வியப்ப அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் பீக்ல இருந்தப்போ திரைத்துறைக்கு வந்த விஜயகாந்த் அவங்களுக்கு கடும் போட்டிய திரைத்துறையில கொடுத்தவரு. சினிமாவுல எப்படி அவங்களுக்கு இணையான செல்வாக்கு பெற்றிருந்தாரோ அதே மாதிரி அரசியல்ல கருணாநிதி, ஜெயலலிதா ஆக்டிவா இருந்தப்போ உள்ள வந்து அவங்களுக்கும் சொல்லிக் கொள்ளும்படியான அழுத்தத்த குடுத்தாரு. ஒரு கட்டத்துல தன்னோட அவர இணைச்சுக்கிறதுக்கு 2 பேருமே போட்டி போட்டாங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாது. சினிமாவுல எப்படி தனக்கான இடமும், தன் கூட இருந்தவங்களோட நிலையாவும் இருந்தாரோ, அதே மாதிரி தான் அரசியல்லயும் இருக்கும் அப்படின்னு தான் நெனச்சாரு விஜயகாந்த். ஆனா, அவரு எதிர்பார்த்ததுக்கு மாறா நடந்தது. அவரோட இருந்த சில பேரு பெரிய துரோகத்த செஞ்சுட, அத எதிர்பார்க்காத கேப்டன் மன உளைச்சலுக்கு ஆளானாரு. ஒரு கட்டத்துல உடல்நலக் குறைவும் ஏற்பட்டது. அதுக்காக அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சையும் பெற்று மெல்ல மெல்ல மீண்டாரு. இருந்தாலும் முன்னாடி மாதிரி சுறுசுறுப்பா இயங்க முடியல. இப்படிப்பட்ட சூழல்ல போன 2023வது வருஷம் அவருக்கு மறுபடியும் உடல்நலக் குறைவு ஏற்பட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அவரு உடல்நலக் குறைவால உயிரிழந்தாரு. அவரோட உயிரிழப்பு எல்லாரையுமே உச்சக்கட்ட சோகத்துல ஆழ்த்துச்சு. அவரு உயிரோட இருந்தப்போ எதிர்த்தவங்க கூட மறைவுக்கு ரொம்பவே கண் கலங்குனாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் விஜயகாந்த நினைச்சு வருத்தப்பட்டாங்க. இந்த நிலையில அவரு உயிரிழந்ததுல இருந்து சினிமாவுல பணியாற்றினப்போ அவர் செஞ்ச பல சம்பவங்கள் இப்போ தெரிய வருது. அது எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. அந்த வகையில நடிகை ரோஜா கூட நடந்த சம்பவம் ஒண்ணு இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது பாரதி ராஜா இயக்கத்துல விஜயகாந்தும், ரோஜாவும் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ நடிப்பு வராதவங்களுக்கு தலையில கொட்டி கொட்டி நடிப்பு சொல்லி தருவாராம் விஜயகாந்த். ஆனா மத்தவங்கள விடவும் ரோஜா சீனியர் அப்படிங்கிறதால அவங்க கிட்ட அப்படி விஜயகாந்தால நடந்துக்க முடியலையாம். இத பத்தி ரோஜா கிட்டயே நான் மட்டும் உன் கூட முதல் படத்துல நடிச்சிருந்தா இப்படி கொட்டி கொட்டி சொல்லி கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாராம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங்ல ரோஜாவ பார்த்தப்போ அவங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. விஜயகாந்த் வந்தப்பவும் கூட அந்த கால கீழ இறக்கலையாம். அத பார்த்த கேப்டனோ இந்த பொண்ணுக்கு சரியான திமிரு. அத எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அதையும் ரோஜா கிட்டயே சொல்லியிருக்கிறாரு. இத ரோஜாவே சமீபத்துல தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு குடுத்த பேட்டியில பகிர்ந்துகிட்டாங்க.